ஒரு ஊர்ல ஒரு முதலாளி ஒருத்தரு தன்னுடைய தொழிலாளருக்கு செத்த எலிய அன்பளிப்பா குடுக்குறாரு. அந்த தொழிலாளரும், "என்ன நம்ம முதலாளி எலிய குடுக்குறாரு, இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சரி ஏதாச்சும் பண்ணுவோம்ன்னு" சொல்லிட்டு அந்த செத்த எலிய வாங்கிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு மார்க்கெட் இருக்கு. அத பார்க்கும்போது பெரிய சந்தை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சந்தையில பார்த்தா ஒருத்தர் பூனை வச்சிருக்காரு. அப்ப இந்த பூனைக்கு இரை என்னன்னா எலி தான். அவர்ட்ட போய் குடுத்து, "இந்த எலிய உங்க பூனைக்கு உணவா குடுங்க. அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சோண்டு பட்டாணி குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருக்கு இந்த பட்டாணி பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா ஒரு நாள் பூனைக்கு பால் பால் வாங்குற காசு மிச்சமாகும். உணவு மிச்சமாகும்ல. அதனால அவர் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பட்டாணி குடுத்துருக்காரு. அந்த பட்டாணி வாங்கிட்டு போய் அந்த தொழிலாளர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கூறு போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுல கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கு. அந்த காச மறுபடியும் அந்த பட்டாணிக்காரர்ட்ட கொண்டுட்டு இந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டாணி தாங்கன்னு கேட்கும்போது, அவரு நெறைய பட்டாணி குடுத்துருக்காரு. அதையும் வச்சு நல்லா வியாபாரம் பண்றாரு. அதுல வர காச வாழைப்பழம் வாங்கி வியாபாரம் பண்றாரு. அதுல கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு. அந்த காச வச்சு நெறைய வாழைப்பழங்கள வாங்கி அவரு வியாபாரம் பண்றாரு. இதுல அவர் நெறைய காசு சம்பாரிச்சுறாரு. ஒரு நாள் தன்னுடைய முதலாளிய பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு, தட்டு, பழம் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. போய் அந்த முதலாளிய பார்த்துட்டு சொல்றாரு, "நீங்க குடுத்த செத்தெலிய வச்சு நான் நெறைய காசு சம்பாரிச்சுட்டேன். இப்ப நானும் ஒரு பெரிய முதலாளி ஆயிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னுடைய அன்பளிப்ப வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அந்த முதலாளிக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அவர் குடுத்தது வெறும் செத்தெலி தான். இத வச்சு இவன் இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அவர்ட்ட